வெல்கம் டு எஸ்பிஓ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பை மோட்டில் கூப்பன் கோடை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? கூப்பன் கோடு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அகைன் இதை நம்ம வந்து சேல் பண்ணி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 10,000 கூப்பன் கோடு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 3,000 எக்ஸ்ட்ரா கிடச்சி 13,000 நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் 3 மந்த்துக்கு அப்புறம். ஓகேங்களா? இது வந்துட்டு 5,000 பேருக்கு தான் நமக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. அது இன்றைக்கி ஒரு நாளோ 2 நாளோ கம்ப்ளீட் ஆயிரும். அதனால் தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணலான்றதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஐடி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு கீழே 2வது ஆப்ஷனாக ஷோ ஆகும் கூப்பன் பர்ச்சேஸ்ன்ட்டு. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட் மூலமாக நம்ம பே பண்ணிவிட்டு அந்த ப்ரூஃப் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்லோடு பேமெண்ட் ப்ரூஃபில் கொடுத்துக்கலாம். இல்லையா அங்கே கிளிக் பைன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா பயோமெட்ரிக்குள்ளே டேரெக்டாகவே போகும். கீழே பாருங்கள் ஆடுன்னு இருக்கு பாருங்கள். ஆடு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வியூ கார்ட்டுக்கு அப்புறம் செக் அவுட் கொடுங்க. செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நேம் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாகன்னு பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே 2வது ஆப்ஷனாக சோது பாருங்கள், செலக்ட் பேமெண்ட் மெத்தட்னு. அதை டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோன்பேயில் பண்ணுறீங்களா இல்லை ஜிபேயில் பண்ணுறீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணுறேன். பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டு வேறு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகும். டெபிட் ஆனதுக்கப்புறம் இந்த மாட்டு வந்துட்டு ஆர்டர் ஐடி சோகம். சரிங்களா? பை மோட்லேருந்து ஆர்டர் ஐடி இங்கே சோகம். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அது இல்லாமல் பேமெண்ட் பண்ண அந்த பேமெண்ட் ப்ரூஃபும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த யூடிஆர் நம்பர் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. ஓகே, இது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு திரும்ப உங்கள் ஐடிக்குள்ளே வாங்க. அடுத்தது இங்கே 3வது ஆப்ஷனாக ஷோ பாருங்கள், அப்லோடு கூப்பன் ப்ரூஃப் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நேம் ஸ்டாப் ஐடிங்க ஷோ ஆகும். செக் பண்ணிங்க எந்த ஐடிக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ அந்த ஐடியில் இந்த நேம் ஸ்டாப் ஐடிக்கான்னு செக் பண்ணிவிட்டு அடுத்து பைமோட் ஆப்புக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ இங்கே டைப் பண்ணிக்கங்க. அதேமாதிரி பைமோட் கொடுத்த மொபைல் நம்பரு இங்கே டைப் பண்ணிக்கங்க 2வது ஆப்ஷனாக. அடுத்து என்னைக்கு பெய்டு பண்ணிங்க அந்த டேட்டுங்க வந்து சூஸ் பண்ணிக்கங்க. செலக்ட் பெய்டு மெத்தடு ஆன்லைன் கொடுத்துக்குங்க. பேமெண்ட் அமௌண்ட்டு 9,999 கொடுத்துக்குங்க. அங்கே பைமோட்டில் ஆர்டர் ஐடின்னு ஒன்று ஷோ ஆகும். சரிங்களா? பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பைமோட் ஆப்பில் இங்கே ஆர்டர் ஐடி ஷோ ஆகும். அந்த ஆர்டர் ஐடி இங்கே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ண ப்ரூஃப் வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க, யூடிஆர் நம்பர் தெரிய மாதிரி எடுத்துருப்பீங்க. அந்த ப்ரூஃப் வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு அட்மின் டீமில் செக் பண்ணிட்டு அப்லோட் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு 3 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் இதை சேல் பண்ணி அமௌண்ட்டாக 3,000 எக்ஸ்ட்ரா எடுத்து 10,000 பே பண்ணிங்கன்னா 13,000 உங்களுக்கு நீங்கள் சேல் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் கரெக்டாக சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ.